எப்போ உனக்கும் இவனுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதோ அப்பவே இவன் உனக்கு சொந்தமாயிட்டான். இனிமே நீ இவனை அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா செய்யலாம். நான் உனக்கு முழு உரிமை தரேன். அந்த சிவானி மேடம் சும்மா விளையாட்டுக்கு இவங்கள வெறுப்பேத்துறதுக்காக என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அது புரியாம இவங்க வேற டென்ஷன் ஆகுறாங்க. பத்தாததுக்கு நீங்க வேற அவங்க நல்லா ஏத்தி விட்டுட்டு இருக்கீங்க. இல்ல சித்து, நீ நினைக்கிற மாதிரி அந்த சிவானி உன்கிட்ட விளையாட்டுக்கெல்லாம் பழகல. அவ ஏதோ ஒரு விஷயமாதான் அப்படி நடந்துக்கிறா. நானே அவளை கண்டிச்சிருக்கேன், இன்னும் அவ அடங்க மாட்டேங்கிறா. தென்றல், நான் மறுபடியும் சொல்றேன், இவன் உனக்கு சொந்தமானவன். இவனை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்க. இவனை நீ என்ன வேணா செய்யலாம், எப்படி வேணா அடிக்கலாம். நான் அதை தடுக்கவே மாட்டேன். கேட்டியா அத்தை என்ன சொன்னாங்கன்னு? மவன அந்த சிவானி கூப்பிட்டான்னு அவ பின்னாடியே நீ போனன்னு வெச்சுக்கோயேன். நீ இவ்ளோ நாளா உன் பாட்டு பேச்ச மட்டுமே கேட்டுட்டு இருந்த. அப்படி இருந்த நீ இப்ப புதுசா கல்யாணம் ஆனதும் நிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னையே அறியாம நீ உன் பாட்டிய கொஞ்சம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்ட ஆகாஷ். நீ நிலாக்கு சப்போர்ட் பண்றத நான் வேணான்னு சொல்லல. அதே நேரம் உன் பாட்டியையும் நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்லப்பா. உன் பாட்டி இந்த வீட்ல தன்னோட உயர்வா நினைக்கிற ஒரே ஜீவன் நீ மட்டும்தான். இப்ப நீயும் புதுசா பொண்டாட்டி வந்ததும் அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டேன்னு அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க தானே? பாட்டி ஏதாவது சொன்னாங்களா? அவங்க எதுவும் சொல்லலப்பா, எனக்கா தோணுச்சு. நிலாவாலதான் இப்படி அவங்க கிட்ட நடந்துக்கிறேன்னு நினைச்சா அவங்க நிலா மேல மேலும் மேலும் கோபம் காட்டிட்டே இருப்பாங்க தானே? ஏற்கனவே அவங்களுக்கு நிலாவை கண்டா பிடிக்கல. பத்தாததுக்கு அவ சின்ன பொண்ணு, விவரம் இல்லாம ஏதாவது ஒரு குறும்புத்தனம் பண்ணிக்கிட்டே இருக்கா. அந்த நேரம் உன் பாட்டி அவளை திட்ட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் கஷ்டம், உனக்கும் தர்ம சங்கடம். நீ யாருக்காகவும் யாரையும் உதாசீனப்படுத்தவும் வேண்டாம், யாரையும் விட்டு கொடுக்கவும் வேண்டாம். எல்லாரையும் ஒரே மாதிரி பாருப்பா, அதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம். நீ அந்த நிலா விஷயத்துல நடந்துக்கிற முறைக்கு உன் மேல நான் கோவப்படாம கொஞ்சம் சொல்றேன். அந்த நிலா எவ்வளவு தூரம் நம்ம எல்லாரையும் ஏமாத்தி இந்த வீட்டுக்குள்ள மருமகளா வந்திருக்கா. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ அவளை வீட்டை விட்டு துரத்தாம இன்னும் இங்கேயே வச்சிருக்க. பத்தாததுக்கு என் கண்ணு முன்னாடியே அவளை கொஞ்சி கொலாவிக்கிட்டு இருக்க. என்னடா இதெல்லாம்? பாட்டி, உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது பாட்டி. ஆனாலும் நிலா நான் கட்டின பொண்டாட்டி, அவளை எப்படி நான் வீட்டை விட்டு அனுப்ப முடியும்? அது பாவம் இல்லையா பாட்டி? இப்பெல்லாம் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ற, என்ன பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறல்ல பாட்டி? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. சும்மா சமாளிக்காத. நீ குடுக்கற இடத்தாலதான் அவ அளவுக்கு அதிகமா ஆட்டம் போடுறா. இன்னைக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? என்கிட்ட கூட கேட்காம என் காரை எடுத்துக்கிட்டு அவ அம்மா வீட்டுக்கு போய் பந்தா காட்டிட்டு வந்திருக்காடா. இது வரைக்கும் நீ கூட என்ன கேட்காம என் காரை தொட்டதில்லை. இப்ப வந்தவளுக்கு எங்கிருந்து வந்துச்சுடா இவ்ளோ தைரியம்? இதெல்லாம் நீ குடுக்கற இடம் தானே பாட்டி. நமக்கு பிடிக்காதவங்க எது செஞ்சாலும் நமக்கு அது தப்பாதான் தெரியும். அப்போ அவ செய்யறதெல்லாம் சரிங்கிறியா? நான் அப்படி சொல்லல பாட்டி. சின்ன பொண்ணு தானே, விடுங்க. உன் பொண்டாட்டியோட தப்பான ஜாதகத்தாலதான் என் உயிருக்கு ஆபத்து வந்துருமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அது புரியாம அவளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அப்போ என் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்ல, அப்படித்தானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பாட்டி. எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துல எல்லாம் அவ்வளவா நம்பிக்கை இல்லை. இருந்தாலும் நீங்க பயப்படுற மாதிரி ஜாதக பிரச்சனையால மட்டும் இல்ல,
வேற எந்த விஷயத்தாலையும் உங்க உயிருக்கு ஆபத்து வந்ததுன்னா நான் என்னோட உயிரை கொடுத்தாவது உங்களை காப்பாத்துவேன். ஆனா அதே நேரம் எந்த காரணத்துக்காகவும் என்னால நிலாவை விட்டு கொடுக்க முடியாது பாட்டி. ஏன்னா அவ என்ன நம்பி இங்க வந்திருக்கா. அவளை நான் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே கோயில்ல வச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன். அதுவும் உங்க மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அந்த சத்தியத்தை மீறினா அது மூலமாவும் உங்க உயிருக்கு ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பாட்டி. பாட்டி ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. தயவு செஞ்சு இனிமே நிலாவை இங்கேருந்து அனுப்ப சொல்லி என்னை கட்டாயப்படுத்தாதீங்க பாட்டி ப்ளீஸ். இவன் நிலா விஷயத்துல இவ்வளவு உறுதியா இருக்கானே, இதுக்கு மேலேயும் நாம இவனை கட்டாயப்படுத்தினா அப்புறம் இவன் அந்த நிலா பக்கம் மொத்தமா சாஞ்சிருவான். அது நமக்கு தான் ஆபத்து. பேசாம நாம இப்போதைக்கு இவன் போக்கிலேயே போய் கூடிய சீக்கிரமே அந்த நிலாவை இங்க இருந்து அனுப்பிட வேண்டியதுதான். பாட்டி என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நீ உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா வாழ்ந்துக்கோ. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீ மட்டும் முன்னாடியே இந்த விஷயத்தை எனக்கு மட்டுமா தெரியப்படுத்திருக்கலாம்ல. அப்படி தெரியப்படுத்திருந்தா நான் வேற ஏதாவது காரணத்தை சொல்லி கல்யாணத்தை கொஞ்ச நாளைக்கு தள்ளி போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உண்மையான காரணத்தை சொல்லி பாட்டியை நான் எப்படியாவது சமாதானப்படுத்திருப்பேன். அப்புறம் அவங்க சம்மதத்தோட பொறுமையா நம்ம கல்யாணம் பண்ணிருக்கலாம். உன்னோட முட்டாள்தனமான புத்தியால இப்போ எனக்கும் நிம்மதி இல்ல, என் பாட்டிக்கும் நிம்மதி இல்ல. உன் ஜாதகம் அவங்களோட உயிரை காப்பாத்துங்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவு தூரம் ரிஸ்க் எடுத்து உன்னை எனக்கு கட்டி வச்சாங்க. அப்படிப்பட்டவங்கள நீ உன் ஜாதகம் மூலமாவே ஏமாத்திருக்கன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு கோபம் வராதா? சாரி அத்தா, அந்த விஷயம் இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு எனக்கு தெரியாது. வாய மூடு. உன்னு ஏதாவதுன்னா அழுதுரு. இதெல்லாம் தப்பு செய்யறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும். உன்னால எனக்கு எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? எனக்கு மட்டும் இல்ல, நீ செஞ்ச தப்பால இப்போ நீயும் தான் நிம்மதி இல்லாம இருக்க. இதெல்லாம் தேவையா? எங்க அம்மா ஜாதகத்தை மாத்தி எழுதினதுக்கு நான் என்னத்தான் பண்ணுவேன்? அம்மா திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க அம்மா அப்படி செஞ்சது உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு இல்ல? அதை ஏன் என்கிட்ட அப்பவே சொல்லலன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன். கேட்டா அந்த விஷயத்த நான் சொல்ல உங்க ஆபீஸ் வந்தேன். அப்ப நீங்க உங்க அக்கௌண்ட் வேலையை விட்டு தூக்கிட்டீங்க. அதனால பயத்துல சொல்லாம போயிட்டேன்னு கதை சொல்லிக்கிட்டு இருக்க. எனக்கு என்னோட ஆபீஸ் அக்கௌண்ட் நீயும் ஒன்னா? இப்பார், என் பாட்டி சொல்ற மாதிரி உன் ஜாதக பிரச்சனையால அவங்க உயிருக்கு ஆபத்து வருங்கிறதுலாம் எனக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. ஆனா அதையே நினைச்சு நினைச்சு அவங்க எவ்வளவு டென்ஷனா இருக்காங்கன்னு பாரு. அந்த டென்ஷன்ல அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ தான் எனக்கு பயமா இருக்கு. என்ன இது? அத்தான் ரொம்ப வித்தியாசமானவரா இருக்காரு. அவரால் அவர் பாட்டியும் விட்டு கொடுக்க முடியல, இந்த பொண்டாட்டியும் விட்டு கொடுக்க முடியல. கூடிய சீக்கிரமே நீங்க உங்க பாட்டியை உதறிட்டு எனக்கு மட்டும் சப்போர்ட் பண்ற மாதிரி உங்களை நான் மாத்தி காட்டுறேன். ஹே பிரியா, சித்து தென்றல் கல்யாண வேலையெல்லாம் ரொம்ப ஸ்பீடா நடக்குது போலயே. ஆமா, இதுக்கு மேலயும் தென்றல் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. தென்றல் மேடம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகே, சிவானி மேடம் என்ன பண்ண போறாங்க? கல்யாணத்துக்கு வருவாங்க, கிஃப்ட் கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிட்டே இருக்க போறாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அப்படிங்கிற? ஆமா, இனிமே பாரு, சிவானி மேடம் கிட்ட பேசக்கூடாதுன்னு சித்து கிட்ட தென்றல் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் இந்நேரம் சித்துவுக்கு தென்றல் மேடம் ரூல்ஸே போட்டிருப்பாங்க. சித்து என் கூட பேசக்கூடாதுன்னு தென்றல் ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காளா? அதையும் பாக்குறேன். சித்து, கம் டு மை கேபின்.